ஈஸ்வரி தாயி மாரியாத்தா எனக்கு எத்த அம்மா ஏழைக்கு இறங்கி வாங்க. எல்லாரும் அம்மா பார்த்து கும்பிடுங்க. கும்பிட்டாச்சா? ஈஸ்வரி தாயி மாரியாத்தா ஏழைக்கு இறங்கணுமா, கூட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி ஏழை பிள்ளைகளுக்கு இறங்கி வரணும். ஆத்தா ஈஸ்வரி யாராருக்கு வாக்கு கொடுக்கணுமோ என் தாய் வந்து இறங்கி வந்து சொல்லணும். ஆத்தா ஈஸ்வரி ஏழைய வந்து உட்காந்துருக்க தாய். ஆத்தா ஈஸ்வரி இந்த கலியுகத்துல எங்க அம்மா வரணும். ஆத்தா தாயி மாரியாத்தா ஏழைக்கு இறங்கி வாங்க, கூட்டவர்களுக்கு ஓடி வழி தாய். ஆத்தா ஈஸ்வரி பத்தினி தலைக்காரி தாயி தகப்பனுமா வரணும். என்னை பெத்த அம்மா ஆத்தா ஈஸ்வரி தாய் வா. என் பிள்ளைக்கு வரவங்களுக்கு வாத்தா வாங்க தாண்டு வர வாங்கிட்டா ஏழுப்பா ஏ பத்தி மறுநா சாப்பிடு பத்திட்டு வைக்கிறேன். தின்னு சாப்பிடுத்தா நான் தீர்த்து வைக்கிறேன். இப்படி தாயி போங்கட்டாச்சு அக்கினி முளையில சரியாத்தா பத்தி சுட காமிச்சுவா. சரியா வெள்ளி செவ்வாய்க்கு அந்த அக்கினி மூலியில கேள்வி சத்தம் கேக்குதா? அந்த இடத்துல போட்டு வா. சரிதா மன நிம்மதியை கொடுதாயின்னு சொல்லியிருக்க. மன நிறைவை கொடுக்கணும். என் பொண்டாட்டிகளோட நான் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் தாயி. அது மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டேன். வேற சொத்து சோகத்தை கூட நான் பேசலாம் நினைக்கல. என் பொண்டாட்டிகளே உலகம்னு சொல்லிட்டப்பா. மன நிம்மதியை கொடுதாயின்னு சொல்லி நல்ல பால் இந்த தாய்க்கு நீ வேண்டது அது மட்டும்தான். இந்த தாய் தீர்த்து வச்சுட்டு பிடிப்பா. வீட்டுல வந்து சொல்ல மாட்டேங்க இருக்கிந்தாயி. நான் அங்கேயே இருக்கேன். எனக்கு தெரியல கிழக்கு முளையில கிழக்க நைட்டு கேக்குறப்ப நீ கூப்பிடு. ஒரே அடியில பதில் சொல்லுவி. அப்ப தெரிஞ்சுக்க நான் அந்த இடத்துல இருக்கேன். எங்க மனசுல எந்த நிம்மதியும் இல்லை. சரியாத்தா என் பிள்ளைக்கு கிரகம் நடந்துகிட்டு இருக்கு தாயி. நான் தீர்த்து வைக்கிறேன் என் பிள்ளைக்கு. அக்னி தாயி நான் தீர்த்து வைக்கிறேன். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு பேச்சு பேசுது என் பிள்ளை. புத்தி மாறாட்ட மாட்டே இருக்கு என் பிள்ளைக்கு. தாய் தீர்த்து வைக்கிறேன். என் பிள்ளைக்கு தலை சுமையை இறக்கி வைத்தான்னு சொல்லிட்டேன். என் பிள்ளைக்கு தலையெல்லாம் பாரமா இருக்கு தாயி. இந்த மகன் நின்று இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, தலையில உனக்கு வந்து படிச்சு படிச்சு உனக்கு என்ன வேணுமோ கேளு. சரியா தாயி? எது நினைச்சாலும் உன் தலைய வந்து சரியா தலையில இருக்க பார்த்தை இறக்கிட்டான்னு சொல்லிட்டேன். என்னால முடியலேன்னு சொல்லிட்டேன். கண்ணை கட்டி காட்டு நிக்கிற அந்த இடத்துல எல்லாம் இருந்து இல்லாத மாதிரி நிக்கிற தாயி. சரியா மன நிம்மதி இல்ல. மண்டை ரெண்டா பொழக்காத ஒண்ணுதேன்னு சொல்லியிருக்க. நீ நினைக்கிறதுக்கு தலை ரெண்டாத்தையும் பொழந்திருக்கன்னு சொல்லியிருக்க. அது ஒண்ணுதேன் தாய் இன்னும் செய்யல. எனக்கு அந்த அளவுக்கு பார்த்த தலையில தூக்கி செமையா வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்க. இந்த செமையை இந்த தாய் இறக்கி முடிதாயி.
இப்போ மாசினியா வீட்டுல உள்ள ஏன் தாய் உடம்புக்கு முடியாம அவருக்கு உடம்புல என்ன தாய் பண்ணி நான் தீர்த்து வைக்கிறேன் தாயி. என் பிள்ளைக்கு தீர்த்து வைக்கிறேன். கட்டி தரி தாய். என் கிளறிக்கல என் பிள்ளைக்கு தூக்கி எப்படி ஏன் சன்னதியில என் பிள்ளை கரமான தொட்டி கட்டும். நான் கட்ட வைக்கிறேன். நன்றி நான் தரித்தா. பர்வதாயி நீ தேடி வந்துக்கிட்டு தினத்தா இருக்க. உன்னை இன்னமும் நான் நல்லா வச்சிருப்பித்தா. நான் கொடுத்த உயிர் மிச்சதே உனக்கு. நான் தீர்த்து வைக்கிறேன் தாயி. வர வைக்கிறீத்தா. நான் வருவத்தா. இந்த அம்மா தேடி ஓடியாருவேன். இந்த தாய் உன்னை கூப்பிடுறேன். சரியா தாயி? பார்த்தாலும் கூப்பிடுவி. அன்னைக்கு வந்துரு நீ. போ சாமி. நீ கேளு கேளுதா. உட்காரு உட்காரு. உங்களோட கரகம் நடந்துட்டு இருக்கு. உங்களோட கரகம் நடக்குது. உனக்கு மன நிம்மதி இல்லை. மாங்கல்யம் கூட்டுறப்பே நீ நாகதோஷத்தோட கூட்டுன அன்னைக்கே உனக்கு வம்பு வழக்கு தானா வந்துருச்சு. நீ மனம் முடிச்சு போற அன்னைக்கே மன நிம்மதி இல்லாமத்தே அந்த மனையில போய் கால் எடுத்து வச்ச. இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியாம வந்து பித்து பிடிச்சு போய் நிக்கிற. நான் ஒரு பக்கம் என்னை கட்டினே ஒரு பக்கம் நிக்கிறேன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து சேர்த்து வைக்கிறேன் தாயி. நான் எந்த தப்பும் தெரிஞ்சோ தெரியாம செஞ்சுதான் என்னை மன்னிச்சு என் புருஷன் பிள்ளைன்னு வாழணும்னு சொல்லிட்டேன். இந்த தாய் வாழ வைக்க இப்படி சாமி ஆட்டாவே என்ன கேட்கிறேன். அதையும் கேட்கிறேன். நல்லபடியா நிம்மதியை கொடுத்தான்னு கேட்கிறேன். குடிக்கிற கஞ்சியை வந்து நிம்மதியா குடிக்கணும் தான் கேட்கிறேன். ஆளுக்கு ஒரு திசையில இருக்கிறோம். கண்ணு கேட்டாத நல்ல வழியை காட்டி தரமாடு காட்டிக்கணும். அம்மா ஒளி மன நிம்மதி நிறைவு வேணும் தான் சொல்ற. சரியா? எது விட்டு விலகுச்சோ அதுக்கப்புறம் என்கிட்ட சேரணும்னு சொல்லியிருக்க. சரியா தாயி? எங்களுக்குன்னு ஒரு குச்சி கட்டி என் பிள்ளை இருக்கணும்னு சொல்லியிருக்க. என் பிள்ளை இப்படி திரிஞ்சு அலையுது. என் வயிற்றுல பிறந்த பாவமானு கேட்டுட்டேன். அந்த பாவத்தை தீர்த்து வைத்தான்னு வந்து உட்கார்ந்து இருக்க. இந்த தாய் தீர்த்து வைக்கிறீண்டா இப்படி தாயி. போய் அம்மா கல்லுல காமா உடைய செஞ்சு கனி அப்பதே சொன்ன கையெல்லாம் கடுக்குது. நான் மன நிம்மதி இல்லாம மனம் தொடர்பு என்ன செய்யணும் தெரியல. உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை சொல்லிட்டேன். நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து கட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டப்பா. இந்த தாயை நீண்டே இருக்க வேற யாரும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்க. உன் பெத்த அம்மாவை வந்து நீ மனம் உருகி மன்றாடி உன் தாயால உன் அம்மா உன்ட்ட வரா. சரியா? உன் பெத்த அம்மாவை கூப்பிடு. அவனாலே உன் கஷ்டத்தை தீர்க்க முடியும். அம்மான்னு கூப்பிடு. உன் அம்மா உனக்கு வந்து கண்ணீரை தொடப்பா. அப்ப தெரிஞ்சுக்க இந்த தாய் நான் சொன்ன வார்த்தை உண்மைன்னு. இந்த தாயையும் உன் தாயிலே அழைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. என் பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டுத்தான்னு உட்கார்ந்து இருக்கிறா. இன்னைக்கு வருவா இட்டியா. நீ தெரிஞ்சுக்க உங்க அம்மா இருக்கான்னு சொல்லி. சொல்லுங்க நல்லா படிக்கணும். நீ என்ன கேட்ட அம்மாட்ட? எனக்கு கை கால் படிக்கணும்னு சொன்னியா? உள்ளத்துல உன்னைய நினைக்கிறதோட பிள்ளைய கவலைதே உன்னை போட்டு உலுக்கி எடுக்குது. மனையில படுத்தா தூக்கம் இல்லை. நிம்மதியான தூக்கம் இல்லை. அந்த அன்னத்தை ஆக்குனா கூட மனசார அள்ளி சாப்பிட மாட்டேங்கிற. மனக்குழப்பம் பிள்ளைகள்னாலேயே உன் மனக்குழப்பம் இருக்கிற வரையும் கட்டம் பிடிச்சனால நம்ம வழிவேதனை பட்டோம். நம்ம படுத்து தூங்கி நிம்மதியா கஞ்சி குடிக்கிற காலத்துல நம்ம பிள்ளைகள் நினைச்சு கவலைப்படுறோம். கோயில் கோயிலா போறேன். ஆனா ஒரு கோயிலோட எனக்கு தீர்த்து வைக்கலையேன்னு சொல்லி ஒவ்வொரு தெய்வத்திலையும் சொல்லி அழுகிறேன். அந்த தெய்வம் முறை எங்க போச்சு? எனக்கு மன நிம்மதியை கொடுக்கணும்னு கேட்கிறேன். என் பிள்ளைக்கு வந்து நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல மன வாழ்க்கையை கொடு, எங்களுக்கு நிம்மதியை கொடுங்கிற. என் பிள்ளைக்கு ஒரு குச்சை கட்டி வச்சு அதுக்கு ஒரு மாங்கல்யத்தோட கொடுக்கணும்னு கேட்கிறதாயி. என் பிள்ளைக்கு ஒரு நிரந்தரமான வேலை வேணும்னு கேட்கிற. கண்ணை மூடுனாவே இருட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது. மனசும் வந்து வலிவேதனை, உடம்பாலையும் உனக்கு சுகமில்ல தாயி. எல்லாமே வந்து தன்னை விட்டு கை மாறி போற மாதிரி பிரிஞ்சு போற மாதிரி உன் மனசுல தோணுது. எத்தனை நாளைக்கு நம்ம நிம்மதியா இருப்போம்? பிறந்ததுல இருந்தே துன்பந்தே நம்ம வாழ்க்கையான்னு கேட்டுட்டேன். சரியா? கஷ்டத்தை தவிர எனக்கு எதுவுமே கொடுக்கலையே கடவுளே. உன்னை கும்பிட்டு கும்பிட்டு கஷ்டம்
கஷ்டத்தையும் பட்டுக்கிட்டு இருக்கு, இன்னமும் என்னைக்கிட்டே எனக்கு நிம்மதி அப்படின்னு கேட்டிருக்க. அந்த நிம்மதியை கொடுன்னு கேட்டுட்டு உட்காந்துருக்க தாயி. இந்த நிம்மதி இந்த தாய் கொடுக்குறீங்க குடி தாயி. வைக்கிறேன் தாயி. அள்ளும் பகல அம்மா நீந்தேன்னு சொல்லிட்ட, எனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்ட, தாய்க்கு பின்னாடி தாய் நீந்தேன்னு சொல்லிட்ட, நான் வேற யாரையும் அம்மான்னு கூப்பிட மாட்டேன் உடனே தவறைன்னு சொல்லிட்டேன். இந்த தாயிலே இருக்கிற நம்பிக்கையோட இருந்துகிட்டு இருக்கி. என் புருஷன் பிள்ளை கூட பிறந்தவ பெத்தவங்க நாங்க என்னைக்கு மேல இன்னைக்கு நிம்மதியா இருக்கணும் தாயும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகளோட நாங்க சந்தோஷமா இருக்கணும். என் வழி வேதனையை வந்து நீ குறைச்சுக்கத்தான்னு சொல்லி இருக்கிறேன். நான் வந்து உன்னை சொல்ல வேணாம் தாயி, நீயே பார்த்து இந்த மகளுடைய உடம்புல உள்ளத்துல இருக்கிற தெரிஞ்சுக்க வந்தா நான் சொல்லி அழுக மாட்டித்தான்னு சொல்லிட்டேன். இந்த தாய்க்கு தாயா நீந்தே தான் இருக்கிறேன் நான் நம்பிக்கையோட இருக்கிட்டான்னு சொல்லிட்ட தாயி. இந்த தாய் தீர்க்க முடிதாயி. ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனே போற்றி. சிவனே போற்றி. அப்பா போற்றி. அப்பா போற்றி. அப்பா போற்றி. அப்பா போற்றி. இந்த கலியுகத்துல இந்த தாயின் தகப்பனுமா உங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ற தாயி தகப்பனுமா இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நீண்டாயில இந்த செல்வத்தை எல்லாத்துக்கும் நான் தரிப்பா. நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, நீடூழி வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு மக்கள் வாழணும், பல்லாண்டு வாழணும்.